விஜய் தேர்தல் அறிக்கை வெளியீடு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் அறிக்கை விஜய் மோசடி பண்றாரு, ஏமாத்துறாரு. இலவசங்களுக்கு எதிராக சர்க்கார் படத்துல நின்னாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுனாரு, இலவசங்கள் வளர்ச்சிக்கு எதிரானாரு. என்ன இதுக்கு அவர் இலவசங்கள் சிலிண்டர் அந்த இதுக்கு போறாரு. அப்ப நீங்க ஏமாத்து வேலையை தானே காட்டுறீங்க. தேர்தல் ரொம்ப நெருங்கிருச்சு. எப்படி சார் இந்த எலெக்ஷனோட பல்ஸ் உங்களால பிடிக்க முடியுதா? ஸ்டாலின் சீட் தான். திமுக எந்த காலத்திலும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க்கு, போலரைசேஷன் ஒர்க்கையும் பண்றாங்க. களத்துல போய் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா விஜய். பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க விஜய் விஜய் விஜய். அந்த அளவுக்கு இருக்கா அவர் ஒரு கல்ட்டா இருக்கிறாங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கல்ல. பிரசாந்த் கிஷோர் பீகார்ல போன மாதிரிதான் விஜய்க்கு நிலைமை இருக்கும். போலரைசேஷனை விஜய் மீறல. அவர் மீறினா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கணும். இதை 4 நாளா ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனா ரெட்டியும் இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த 2 நாட்கள்ல இந்த மாதிரிதான் கள்ள கதைகளையும் கப்சாக்களையும் பரப்பி விடுவாங்க. புசியானந்த் சொல்றாரு வேட்பாளர் எல்லாம் கணக்கே இல்ல, தலைவரோட முகந்தா அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாரு. எப்படியான ஒரு புரிதல்ல இவங்க அரசியல் நகர்வு? எல்லாமே கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகுமே. என்ன வருதுங்கிறது ஏப்ரல் 23ஆம் தேதி எலக்ட்ரானிக் மிஷின்ல பதிவாகும். மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. விஜய் தேர்தல் அறிக்கை வெளியீடு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் அறிக்கை விஜய் மோசடி பண்றாரு, ஏமாத்துறாரு. படத்துல இலவசங்களுக்கு எதிராக சர்க்கார் படத்துல நின்னாரு. நிஜத்துல அவர் இலவசங்கள்னு இன்னொரு திராவிட கட்சியா நிற்கிறாருன்னு சீமான் மக்கள் மத்தியில கொண்டு போறாரு. இது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சீமான் தாயா ஜென்யூனா உண்மையா நிற்கிறாங்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகும். இது சீமானுக்கு லாபம். தேர்தல் ரொம்ப நெருங்கிருச்சு. எப்படி சார் இந்த எலெக்ஷனோட பல்ஸ் உங்களால பிடிக்க முடியுதா? ஸ்டாலின் சீட் தான். கலைஞர் காலத்துல ஒர்க் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்கில்லோட ஜெயலலிதா எப்படி ஒரு பெரிய ஆர்கனைசரா இருப்பாங்களோ அதே மாதிரி மிகப்பெரிய ஆர்கனைசரா ஃபயரிக்கா தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டாலினோட அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அது செந்தில் பாலாஜி ரூட்டுனாலும் சரி, நெஹ்ரு ரூட்னாலும் சரி, பெரிய கருப்பர் ரூட்டுனாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் ரூட்டுனாலும் சரி. அனிதா ராதாகிருஷ்ணன் தென் மாவட்டங்களில் உள்ள பல தொகுதிகளை எப்படி சாத்தூர்ல இருந்து நார்வேல் கன்னியாகுமரியில இருந்து என்னென்ன ஆர்கனைசேஷன் பண்ணுன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அங்க ஸ்டாலினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்துட்டு இருந்தாருனாலும் சரி, பெரிய கருப்பன் மற்ற பகுதியில் செய்யறாருனாலும் சரி, நெஹ்ரு திருச்சி பகுதியில் செய்யலாம் சரி, செந்தில் பாலாஜி இந்த பகுதியில் செய்யறாலும் சரி, இவர் வேலு வட தமிழகத்தில் பண்ணாலும் சரி, இன்னும் பலரும் ஒவ்வொருத்தரையும் ஸ்டாலின் ஆப்ரேட் பண்ணி பெரிய அளவு ஆர்கனைசராட்டு திமுக எந்த காலத்திலும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க்கு, போலரைசேஷன் ஒர்க்கு. எஸ், போலரைசேஷன் ஒர்க்கையும் பண்றாங்க. பாதிரியார்கள் அந்த ஜமாத்து இதை வச்சு போலரைசேஷன் ஒர்க்கு எல்லாம் ஸ்டாலின் ஜெயலலிதாவையும் தாண்டி ஒரு ஆர்கனைசராட்டு பெரிய அளவு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜெயலலிதா அப்பருக்கு ஆர்கனைசர் தான், பட் ஸ்டாலின் கிராஸ் ரூட்ல இருந்து வந்த ஒரு ஆர்கனைசர் போது ஸ்டாலினுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி வெளிப்படுதுன்னு இப்போ மதுரையில் மாதவன்கிட்ட கேட்டாலும் சரி, அங்கே கன்னியாகுமரியில இருந்து அன்புகிட்ட கேட்டாலும் சரி, மிகப்பெரிய ஆர்கனைசரா ஸ்டாலின் இருக்கிறாருங்கிற கருத்துக்களை சிவா சொல்றான். எல்லாருமே நமக்கு பாலா சொல்றாப்புல தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள நம்ம நண்பர்கள் தெளிவாக சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக உள்ள நண்பர்கள் எடப்பாடி தவிர யாரும் வரல, இங்க ஸ்டாலின் வந்துட்டாரு, உதயநிதி வந்துட்டாரு, அவங்க பிரேமலதா வராங்க, அது இதுன்னு அவங்க இங்க படுத்துட்டோம் அதிமுகங்கிற கருத்தை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. விஜய் 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 விஜய்ங்கிறாங்க. களத்துல போய் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா விஜய். போலரைசேஷனையே மீறிட்டாரு, அவர் ஒரு கல்ட்டா இருக்கிறாங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கல்ல. போலரைசேஷனை விஜய் மீறல. அவர் மீறினா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கணும். இப்போ எல்லா ஊர்லயுமே கூட்டம் வருது. இப்போ சென்னை, தூத்துக்குடி, திருப்பூர் அப்படியே கூட்டம். பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க விஜய் விஜய் விஜய். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு போலரைசேஷன் தாண்டிய விஜய், அவர் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் களத்துல இருக்கா? இதை 4 நாளா ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனா ரெட்டியும் இதைத்தான் சொல்லுவாங்க. இன்னும் 2 நாட்கள்ல இந்த மாதிரி தான் கள்ள கதைகளையும் கப்சாக்களையும் பரப்பி விடுவாங்க. விஜய்க்கு டப்பா டான்ஸ் ஆடின இடம் முதல்ல அவரு இந்த படம் சர்க்கார் படத்துல இலவசங்களை எடுத்து உடைப்பாரு. அவர் ஃபேஸுக்கு ஓட்டு முஸ்லிம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய்னா சர்க்கார் படத்துல இலவசங்கள் நாட்டுக்கு கூடாதுன்னு சொன்னவருக்கு என்ன இதுக்கு அவர் இலவசங்கள் சிலிண்டர் அந்த இதுக்கு போறாரு. அப்ப அது மோசடி தானே, ஏமாற்று தானே. இன்னைக்கு நீங்க சர்க்கார் படத்துல உள்ள ஹீரோ மாதிரி தரையில ஹீரோவா இருக்கிற சீமான் தானே. அப்ப நீங்க ஏமாத்து வேலையை தானே காட்டுறீங்க. அப்ப ஆய்ந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு சர்க்கார் படத்தையும் பார்த்து
இன்னைக்கு விஜயோட நடவடிக்கையும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும்? சர்க்கார் படத்துல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுனாரு, இலவசங்கள் வளர்ச்சிக்கு எதிரானாரு, இலவசங்களுக்கு எதிராக வசூல் பார்த்தாரு முருகதாஸ், விஜய் எல்லாம். இப்போ அவர் வந்து இலவசங்கள் கொடுப்போன்னு சொன்னா அது ரெட்டை வேஷம், மோசடித்தனம், ஏமாற்றுத்தனம் தானே. அதைத்தான் சீமான் ஃப்ராடு தனங்கிறாரு. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள விஜயோட நடவடிக்கைகள் ஃப்ராடு தனங்கிறார். நீங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க டாஸ்மார்க் கூடாதுன்னு சொல்லலையே. சீமான் தானே டாஸ்மார்க்கை மூடுவேன், பனம்பால் தென்னம்பால்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க திராவிட இதுல தான் மீண்டும் போறீங்க. மாற்றம்னு சொல்லக்கூடியவங்க நீங்க ஊழலை எதிர்ப்புன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி என்னத்தை ஊழலை எதிர்க்க முடியும்? அப்போ நீங்க ஒரு மாயையை கிரியேட் பண்றீங்க. அது மாயை இல்லை, உண்மை நிலைமை இதுதான்னு நாம் தமிழர் 234 வேட்பாளர்களும் நாம் தமிழர் தம்பிகளும் உலகம் ஃபுல்லா உள்ளவங்க இணையத்துல வந்து விஜய்க்கு இரட்டை வேடத்தையும் போலித்தனத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. நீங்க இதை தாண்டி நீங்க வந்து இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒண்ணும் இல்லாத மாதிரி சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போன்னு பொய்யான பிரச்சாரங்களை இந்த 4 நாள் பண்ணுவீங்க. நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல. அது நீங்க பண்ணத்தான் செய்வீங்க, நீங்க முயற்சி பண்ணத்தான் செய்வீங்க. அதுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அந்தந்த வேலையை பார்ப்பீங்க. நீங்க 8ஆம் தேதி ஜனநாயக படத்துக்கு அடி விழுன்னு நான் சொன்னேன். 9ஆம் தேதி அந்த அடி விழுந்தது. 60 நாள் நீங்க பாஜக தரப்புக்கிட்ட அந்த ரெட்டியை வச்சு இந்த ரெட்டியை வச்சு தமிழிசை அம்மையாரை வச்சு நயினார் நாகேந்திரன் மூலமா உங்களை புகழ்ந்து எல்லாரையும் வச்சு நீங்க பேரம் தானே பேசுனீங்க. மோடி சைடுல இருந்து வந்து இது ஆகாதுப்பா நமக்கு, அவர் ராகுல் காந்தி ஆளுநி சொன்ன பிறகு தானே அந்த பேரம் படியல்ல. இந்த பேரம் படிஞ்சிருந்தனா நீங்க 10க்கு 8 மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி போக விரும்புறாங்க, 80% மாவட்ட செயலாளர் கூட்டணி போக விரும்புறாங்க. அப்படி தானே நீங்க செய்தி போட்டுட்டு தானே டெல்லிக்கு போனீங்க. அப்போ அதுல உங்க மோசடித்தனம் அதுல இருக்குது இல்ல. இப்படி எல்லா இதுலயுமே உங்களுக்கு மோசடித்தனம் இருக்குது. உங்க மோசடித்தனத்தை சீமான் தான் எக்ஸ்போஸ் பண்றாரு. அவரு 3 பேர்ல இருந்து நான் தான் மாறுபட்டு நிற்கிறேன், 3 பேரும் இலவசத்துக்கான ஆட்கள், நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதிர்த்து நிற்கிறேன், உண்மையும் நேர்மையா மக்களுக்கு நிற்கிறேன், 3 பேரும் இலவசம் சொல்லி மக்களை ஏமாத்த நிற்கிறாங்க, 3 பேரும் வந்து பிராண்டி விஸ்கிக்காக நிற்கிறாங்க, மதுப்பிரியர்கள் வாக்குக்காக 3 பேரும் நிற்கிறாங்க, 3 பேரும் திராவிடத்துக்காக நிற்கிறாங்கன்னு அந்த மாறுபட்டு சீமான் இருக்கிறத சீமான் தான் களத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நீங்க விஜயை பற்றி எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் விஜய் பிரச்சாரத்தில் உள்ள மோசடிகள் வந்து சீமானுக்கு லாபமாட்டு வரக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகளும் 234 நாம் தமிழர் வேட்பாளர்களும் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலையை வச்சு சீமான் உயர்ந்தாரு, தினகரனை வச்சு உயர்ந்தாரு. தினகரன் வந்து ஆர்கே நகரில் 50 விழுக்காடு எடுத்து உண்மையிலே எடுத்து பெரிய ஹீரோவா நிற்கும் போது பரப்புற அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொல்லி தினகரனை பலகீனப்படுத்தினாரு சீமான். கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார், அவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலி சாரையவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னு சொல்லி கமலஹாசனை பலகீனப்படுத்தினார் சீமான். அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லும் போது தம்பி நீ இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு பாஜக வந்து கூட்டணி போனா என்ன செய்வான்னு கேட்டாரா இல்லையா? அப்படி பாஜக கூட்டணி போயிட்டு அண்ணாமலை எதுவும் செய்ய முடியல. ஈரோடு கிழக்குல அண்ணாமலை மாற்றுங்கிறத சீமான் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இப்போ விஜயும் சீமான் தரப்பு என்ன பாக்குறாங்கன்னா 3 பேரை வச்சு நம்ம தமிழ் தேசிய எழுச்சி பிரபாகரன் தமிழின தலைவர்னு நம்ம நிறுவனதை தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் தமிழின தலைவர்கள், மலையாளியும் கன்னடம் தான் தமிழின தலைவர்கள் நிறுவ வந்தவங்க தான் மற்றவங்க, தினகரன் கமலஹாசன் போன்றவங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பாஜக எம்ஜிஆர் பேர் தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ பிரபாகரன் பேரை அழிக்கிறதுக்கும் தமிழ் தேசிய அடையாளத்தை காலி பண்ணதுக்கும் வந்தவங்க தான். இப்போ விஜயும் அந்த புள்ளிக்குள்ள தான் வந்திருக்கிறாருன்னு விஜயும் சீமான் லாக் பண்ணிட்டாரு. விஜய் சீமான் எப்படி லாக் பண்றாருன்னா பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவானவர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் மாதிரி. அப்ப நீங்க என்ன மாற்று? நீங்களும் பிராண்டி விஸ்கி தான். இலவசத்துக்கு ஆதரவானவர் விஜய். அப்ப நீங்க படத்துல தான் இலவச எதிர்ப்பு, நேரில் இலவச ஆதரவு. அப்ப நீங்க என்ன மாற்று? நீங்களும் ஒரு ஏமாற்று தான், மோசடி தான். இந்த 2500 2000 ஏழை மோசடியான ஆளு தான். அப்ப நான் தான் மாற்றுங்கிறத சொல்றாரு. இன்னொன்னு, விஜய்க்காக தான் சீமான் வந்து இப்ப காங்கிரஸ அடின்னு தவிர்க்கிறாரு. விஜய் தப்பு பண்ண இடம், விஜய் வந்து காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட தான் இருக்குன்ட்டாப்ல. இப்ப ராகுல் காந்தி ஸ்டாலின் அடுத்தால பேசுவாங்க. அப்ப விஜய் பண்ணது மோசடி தானே. மோசடியா 2 பேரை நம்பி பிரவீன் சக்கரவர்த்தியையும் இவரு எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமியையும் நம்பி காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட இருந்ததுன்னா காங்கிரஸ் ஓட்டு வருங்கிற ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தானே அது. காங்கிரஸ் தான் திமுக கூட கூட்டணி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உண்மையான காங்கிரஸ் ஏன் கூடன்னு சொன்னா அந்த இடத்துல சீமான் அடிக்கிறாரு. காங்கிரஸே கைலாங்கிற சரக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீமான் இடத்துல என்ன அடிக்கிறாருன்னா திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்கன்னு வாங்கி அடிக்கிறாரு. அப்போ சீமா லீடர்ஷிப் சுத்த ஹீரோவா நிற்குது. இப்படித்தான் அவர் கமலஹாசனையும் அண்ணாமலையே கட்சியை காலி பண்ணி விட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையும் தினகரனையும் தாண்டி போனாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜயை வந்து சீமா லாக் பண்ணிட்டாரு. நீ பலகீனமானவன், காங்கிரஸுக்கு ஆதரவா பேசுற,
நீ பலகீனமானவன், இலவசத்தை திரையில இழுத்துக்கிட்டு தரையில இலவசத்துக்கு ஆதரவா நிற்கிற. நான் தான் தரையில இலவசத்தை இழுத்து சர்க்கார் பட ஹீரோ விஜய் மாதிரி சீமான் தான் களத்துல நிற்கிறாரு. சர்க்கார் பட ஹீரோ விஜய் மாதிரி சீமான் தான் களத்துல நிற்கிறாரு. அதே மாதிரி சீமான் வந்து திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எய்த்தடிக்கிறாரு. அப்ப விஜய்க்கு 4 வரையும் எய்த்தடிக்கக்கூடிய சக்தி இல்ல. தமிழர் விரோதியான காங்கிரஸ் கிட்ட போய் எப்படியாவது அந்த 4 காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டானான்னு வராரு. அப்ப இந்த இடத்துல சீமான் விஜய் எப்படி லாக் பண்றாருன்னா, மற்ற 3 வரையும் லாக் பண்ணது மாதிரி பரப்புற அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலா கொல்ல சதின்னு, ஊழல் எம்ஜிஆர்ன்னு கமலஹாசனையும், தம்பி உன் கட்சி திமுக கூட அண்ணா திமுக கூட்டணி போனா நீ என்னப்பா செய்வான்னு அண்ணாமலையும் 3 வரையும் சீமான் லாக் பண்ண மாதிரி விஜய் எப்படி லாக் பண்றாருன்னா, நீ வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழின்னு திரையில சொன்ன கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசுனியா, மேல்பாதி மங்கல ஆலய நுழைவுக்கு நான் நிற்கிறேன், நீ நிற்கிறியா? அப்போ 3 வரில இருந்து மாறுபட்டு உண்மையான மாற்றாட்டு சீமான் தான் நிற்கிறேன், மோசடி மாற்றாட்டு விஜய் வந்திருக்காருன்னு விஜய்க்கு மாற்று ஒரு மோசடிங்கிறது சீமான் மக்கள் மத்தியில கொண்டு போறாரு. இன்னும் 6 நாள் இருக்கு, எஃபெக்டிவா சீமான் இதை கொண்டு போவாரு. எப்படி 3 பேரோட செல்வாக்குல சீமான் உயர்ந்தாரோ, கமலஹாசன் செல்வாக்குல, தினகரன் செல்வாக்குல, அண்ணாமலை செல்வாக்குல சீமான் உயர்ந்தாரோ, அதே மாதிரி விஜய் செல்வாக்குலையும் உயரக்கூடிய வீகத்தை எடுத்து சீமான் தெளிவா போறாரு. இந்த வீகத்தின் அடிப்படையில தான் சீமான் என்ன சொல்றாருன்னா, 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு நான் தனிச்சு போட்டியிடுவேன். விஜயால அதை சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. விஜய் இப்பவே காங்கிரஸுக்கு ஒரு ஊதுகுழலால இருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து சீமான் தானே திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் ஏற்று நிற்கிறாரு. அப்ப தேசிய கட்சிகளுடைய மாநில கட்சிகளுடைய கூட்டணி இல்லாம தனிச்சு 214 போட்டானா 29ல தனிச்சு 40லயே நிற்பேன். அதாவது புதுச்சேரியும் சேர்த்து 20 ஆண்கள் 20 பெண்கள் நிற்கிறேன். அப்ப சீமான்ட்ட ஒரு தெளிவு இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. விஜய்கிட்ட ஒரு ஏமாற்றுத்தனமோ மோசடித்தனமோ இல்ல. விஜய் படத்துல ஒண்ணு, நெஜத்துல ஒண்ணுன்னு மோசடித்தனம் பண்றாரு. அந்த விஜய்க்கு மோசடித்தனத்தை சீமான் தான் எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த மாதிரி அவரு விஜய் எக்ஸ்போஸ் பண்ற இடம் 29ல நான் தனிச்சு பண்ணி இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ சீமான் தான் 4 வரையும் எடுத்து தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு ஹீராய்க்கான லீடர்னு மக்கள் மத்தியில விழுது. விஜய்க்கு என்னதான் பாப்புலாரிட்டி இருந்தாலும் மனதளவுல அவரு ஒரு கோடையாட்டு சந்தர்ப்பவாதியா சுயநலவாதியா இருக்கிறாருங்கிறத சீமான் எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறாரு. குறிப்பா 29லயும் நான் 40 நிற்பண்ணு சீமான் சொல்றதுக்கு விஜய் இன்னும் பதில் சொல்லல. விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷனா கமலஹாசன் 2.0 மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு போலரைசேஷனை உடைக்க முடியாம போலரைசேஷனை கண்டு பயந்துதான் நின்னாரு. இப்ப என்னோட பார்வை வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் போலரைசேஷன் தான் வரும். இந்த போலரைசேஷன்ல விஜய் என்ன செய்வார்? பிரசாந்த் கிஷோர் பீகார்ல போன மாதிரி தான் விஜய்க்கு நிலைமை இருக்கும். பிரசாந்த் கிஷோருக்கு கருத்து கணிப்புல சொன்னாங்க, நிஜத்துல 3 தான் வந்தது. இப்போ வட தமிழகத்தை எடுத்துடுங்க. நான் தெளிவா சொன்னேன், விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போட்டாதான் நல்லதுன்னு சொன்னேன் விஜய் தரப்புக்கு. விஜய் தரப்பு விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போடல. கேண்டிடேட் போடாத சூழ்நிலையில் அங்கே போலரைசேஷன் தான் வந்து, போலரைசேஷன் தான் விஜயால ஒன்றும் பண்ண முடியல. இவர் கள்ளக்குறிச்சி சாராய சேவை பார்த்தாரு, அதுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை. இவருக்கு 50,000 ஆன்லைன் ஓட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சு போச்சு. அடுத்து திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு, போலிங் கூடிட்டு. அப்போ இவருக்கு 50,000 ஓட்டர்ஸும் அபிமானிகள், ஓட்டர்ஸ் இல்லை, போலரைஸ் ஆயிட்டான். இவர் சொன்னா நோட்டாவுக்காவது கூடியிருக்கணும். அப்ப நீ இப்ப சொல்லு, நான் விக்கிரவாண்டியில 50,000 ஆன்லைன் ஓட்டர்ஸ் நான் முதல்ல சொன்னது பொய். ஆர்டி வந்து ரிசல்ட்டை வச்சு அடிச்சு தகர்த்துட்டாரு. இப்பவும் ஆர்டி வட தமிழகத்துல இதுதான் வரும்னு சொல்றாருங்கிறத இப்ப நீ ஒத்துக்க. இப்பவும் ஹிந்து பத்திரிகையில இன்னைக்கு வந்து உத்தவ் நாயக் எழுதியிருக்கிறாரு, காட்டுமன்னார் கோயில்ல போலரைசேஷன் தான் வரும்னு எழுதியிருக்கிறாரு. பரையர் சமூகம் வந்து நான் வன்னியர்களை போலரைஸ் பண்றாங்க, வன்னியர்கள் வந்து திமுக வன்னியர்களையும் போலரைஸ் பண்றாங்க. இதுல விஜய்க்கு வந்து கிராம பகுதியில் ஆளே இல்லைன்னு எழுதுறான். இந்த போலரைசேஷன்ல விஜய்க்கு கிராம பகுதியில் ஆளே இல்லைன்னு எழுதுறான். விசிகா காரங்க சொல்றாங்க விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் தாவேக்காக்கு ஓட்டு போடுறான்னு விசிகா காரன் சொல்றான். பாமக காரன் என்ன சொல்றான், விஜய்க்கு பரையர் ரசிகர்கள் எல்லாம் அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறான்னு சொல்றான். ஆக 2 பேருமே ஓட்டு போட போறது இல்லை போலரைசேஷன்ல. நீங்க விக்கிரவாண்டி கதை தான் வரும். விக்கிரவாண்டியில நான் சொன்னதுதான் நடந்தது. போலரைசேஷன் வரும், 55 விழுக்காடு திமுக எடுக்குன்னு சொன்னேன், 63 போயிட்டாங்க. போலரைசேஷன் வரும், 25 விழுக்காடு பாமக மாம்பழம் எடுக்குன்னு சொன்னேன். அன்புமணி ராமதாஸ், அன்புமணி தான் இப்ப களத்துல நிற்கிறாரு, அவங்க வந்து 29 போயிட்டாங்க. 50 பூத்துல வன்னியர்கள் வந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி வந்து ஸ்டாலினை மீறி லீட் காட்டினாங்க. விஜய்க்கு தில்லு இருந்தா அதுல லீட் காட்டி இருக்கணும்ல. களத்துக்குள்ள வந்து சீமான் லீட் காட்ட முடியல. போலரைசேஷன் எய்த்து ஒரு 6 விழுக்காடு வாக்காது எடுத்தாரு. இப்பவும் இந்த போலரைஸ் களத்துக்குள்ள விஜய் என்ன சொல்லி தாக்கு பிடிப்பாரு? விஜய்க்கு கேண்டிடேட்டையே எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. விஜய்க்கு கேண்டிடேட்டையே எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போ கேண்டிடேட்டே காப்பாற்ற முடியல. சென்னை மண்டலத்துல விஜய் பெருசா வந்துட்டாரு,
தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படின்னு களம் மாறிடுச்சுன்னு நிறைய தகவல் பரப்புறாங்க. புஷியானந்த் சொல்றாரு வேட்பாளர் எல்லாம் கணக்கே இல்லை, தலைவரோட முகந்தா அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. எப்படியான ஒரு புரிதல்ல இவங்க அரசியல் நகர்வு? இல்லை, அவங்க கிளைம் பண்ணலாம் எல்லாமே கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகுமே. இவர் பிரசாந்த் கிஷோர் கூட தான் 30% கடைசியில் அவர் வந்து என்ன வந்தாருன்னா 3.5% வந்தார். என்ன வருதுங்கிறது ஏப்ரல் 23 எலக்ட்ரானிக் மிஷினில் பதிவாகும், மே 4 தெரிஞ்சு போகும். இதெல்லாம் அவங்க கிளைம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.